என் நெஞ்சில் குடியிருக்கும் உறவுகளே, உணர்வுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கல்யாண மாலைகள், திருமண மாலைகள், வரமாலைகள், பூத்தொடுக்கும் மாலைகள், மாங்கல்ய மாலைகள், ஐயர்கள் சொல்வது போல விகார மாலைகள் என்று பல மாலைகள் பணம் சம்பாதிப்பதற்கு விளம்பரம் செய்யப்படுகின்றன. அவைகளுடைய ஒரே நோக்கம் பணத்தை திருமணங்கள் மூலம் எப்படி திரட்டுவது என்று. அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட சிந்தனையில் நாம் வரம் தேடும் வரம் என்று அமைத்திருக்கிறோம். இங்கு மாலைகளே கிடையாது, மனங்கள் வேண்டும். எண்ணங்கள், செயல்கள், பழக்க வழக்கங்கள் இவை வாழ்வை மாற்றி அமைக்கின்றன என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆமாம், குடிமகன், இந்திய குடிமகன், தமிழக குடிமகன் என்றால் நமக்கு எப்படி பெருமிதம் வருகிறதோ, இந்திய சட்டத்தை மதிப்பவன் என்றால் எப்படி பெருமிதம் வருகிறதோ, எனது தோட்டம் எனது நிலம் என்று அரசு அங்கீகாரம் பெற்றால் எப்படி பெருமிதம் வருகிறதோ, கணவன் மனைவி என்றால் என் மனைவி, என் கணவன் என்றால் எப்படி பெருமிதம் வருகிறதோ, அந்த பெருமிதம் எல்லோர் உள்ளங்களிலும் வர வேண்டும் என்பதற்காக இந்திய குடிமகனாய் இருக்க வேண்டும். அயல்நாட்டு குடிமகன் என்றால் அவன் அகற்றப்பட வேண்டும் என்ற சிந்தனையில் இன்று கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்தை விட்டு. இந்திய சட்டத்தை மதித்து வாழ்வதும் மடிவதும் அவனுடைய இயற்கை என்ற நிலையை மாற்றி சட்டங்கள் மூலம் வாழ வைக்க முடியும் என்று இந்திய சட்டம் இருக்கிறது. கணவன் மனைவி என்ற உறவு மூலம் இன விருத்தி செய்து இந்த நாட்டில் உயிரோடு உயிர்கள் வாழ வேண்டும், மனித இனங்கள் வாழ வேண்டும் என்று நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். எனது தோட்டத்தில் விளைந்தால் எனக்கு பெருமை, எனது கணவன் எனது மனைவி மூலம் குழந்தை விட்டால் எனக்கு பெருமை. அதுபோல உறவுகள் என்பதும் உணர்வுகள் என்பதும் இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கக்கூடியவை என்ற புதிய சிந்தனையை உங்கள் முன்வைக்கின்றேன். நாம் உறவுகளை உண்பவை நாடி, உடுப்பவை இரண்டே, இவை தவிர வேறு ஏதாவது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நாம் உறவுகளை உண்பதும் உடுப்பதும் மட்டும்தான் வாழ்க்கை அல்ல, கலப்பதும் வாழ்க்கை என்று கங்கணம் கட்டி கொண்டு போராடிய காலம் வந்திருக்கிறது என்பதற்காகத்தான் உங்களுடன் விரைவாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இருக்க இடம், உடுத்த உடை, கலந்து கொள்ள கலவி என்று வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நேற்று உங்கள் வைத்தேன். கலவி மூலம், உடல் உறவு மூலம், உள்ளத்தை பரிமாறிக்கொள்வது மூலம் புதிய மாற்றத்தை விளைவிக்க முடியும். அதற்கு பணம் ஒரு தடையாக, ஆடம்பரம் ஒரு தடையாக, அவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்ற நிலை ஒரு தடையாக இருக்கக்கூடாது. பழக்க வழக்கங்கள் தான் மனித சமுதாயத்தை மாற்றி அமைக்கின்றன. அதற்கு எண்ணங்கள் தான் முதலீடாக இருக்கின்றன. அந்த செயல்கள் தான் மனித வாழ்க்கையின் விதையாக விழுந்து விருட்சமாக மலர்ந்து மக்கள் இனம் வளர அவை உறுதுணையாக இருக்கின்றன. அவற்றுக்காகத்தான் கல்யாண மாலைகள், வரமாலைகள், மாங்கல்ய மாலைகள், விகார மாலைகள் எல்லாம் பணம் தேடும் முயற்சியில் இருக்கும் பொழுது நாம் மாற்று சிந்தனையாக, புதிய சிந்தனையாக இந்த சமுதாயம் வளர வேண்டுமென்றால் இளமை திருமணங்கள் நடக்கப்பட வேண்டும். இளமை திருமணங்கள் என்பது 10 வயது திருமணங்கள் அல்ல, 13 வயதில் பூ பெய்து 20 வயதுக்குள் அவங்க திருமணம் நடைபெற வேண்டும் என்ற சிந்தனை விதைப்பதற்காகத்தான் உங்களுடன் பேசுகிறேன், தினமும் பேசுகிறேன். நாம் ஒருவர்கள் 30 வயதை கடந்து பெண்கள் நிறைய இருக்கிறார்கள், 45 வயதை கடந்து ஆண்கள் நிறைய இருக்கிறார்கள். இவர்கள் வாழா வெட்டிகளாக, விளையாத மரங்களாக, பழுக்காத பழங்களாக இந்த மண்ணில் பிறந்து மடிந்து சாவதை விட பயன்பட்டு பண்படுத்தி கொங்கு இனம் வளர வாழ மனித குலம் செழிக்க இவர்கள் பயன்பட வேண்டும் என்ற புதிய சிந்தனை வைக்கின்றனர். மறந்தேடும் வரம் விதையாக விழுந்த பொழுது அது வாட்ஸ்அப்பாக குழந்தையாக வளர்ந்தது, டெலகிராமாக வாலிபம் அடைந்தது. இன்று முதிர்ந்த இளைஞனாக அனுபவம் மிக்க மாற்றத்தை விதைவிக்கும் விதையாக வரமா திகழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் ஒருவர்களே மாற்றத்தின் விதையாக விழுந்திருக்கிற நாம் மாற்றத்தை விளைவித்தே ஆக வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒவ்வொருடைய ஒத்துழைப்பும் தேவை என்று இந்த நேரத்தில் உங்களுடைய கரம் பற்றி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி உறவுகளே. மாற்றத்தை விதைக்க முடியும் நம்மாலும். எங்கு வித்தியாசமான சிந்தனை வருகிறதோ அங்குதான் மாற்றம் உருவாகும். அந்த மாற்றத்திற்கு நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை வருக என்ற வரவேற்க நன்றி உறவுகளை. மீண்டும் உணர்வுகளை பற்றி, உறவுகளை பற்றி, பழக்க வழக்கங்களை பற்றி, நாளைய மாற்றத்தை பற்றி பேசுவோம். நன்றி நன்றி நன்றி.